ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட துணி இந்த மாதிரி கிழிஞ்சிருக்கா? இதை ஊசி நூல் இல்லாமல் தையல் மிஷின் இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு ஃபேப்ரிக் டேப் தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ நானும் வாங்கி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இந்த ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் ஃபேமிலியாக வெளியே போகும்போது கம்பியில் மாட்டி கிழிஞ்சிருச்சு. இதை தான் நம்ம இன்னைக்கு ஊசி எல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிழிஞ்சிருக்க ட்ரெஸ்ஸஸ் தைக்க அதே ஃபேப்ரிக் தான் வேணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு துணி அது கூட மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியலில் உங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்க கிழிஞ்ச பகுதியை கவர் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி கிழிஞ்சிருக்க பகுதியை கவர் பண்ணுற மாதிரி ஃபேப்ரிக் டேப்பையும் எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே 2 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஃபேப்ரிக் துணியையும் இந்த ஃபேப்ரிக் டேப்பையும் உங்களோட ட்ரெஸ்ஸோட ராங் சைடில் வச்சு பிளேஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு உங்களோட அயன் பாக்ஸை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த ஃபேப்ரிக் துணி மேலே வச்சு ஜஸ்ட் அயன் பண்ணிங்கன்னா போதும். இந்த மேஜிக்கை நீங்களே பாருங்க. நான் இப்போ அயன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மெட்டீரியல் தான் அது. நீங்களே பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. நான் என்ன பிச்சாலும் இது வரமாட்டேங்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் நம்ம தச்ச ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட் சைடு. நீங்களே பாருங்க, அங்கே ஒரு ஹோல் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த ஒரு ஹோலை நம்ம ஊசியோ இல்லை ஒரு ஸ்டிச்சிங் மிஷினோ இல்லாமல் நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் ஹேக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கும் வீடியோ போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.